கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள். இது பெயர்ச்சி சொல்லக்கூடாது, ஏன்னா சனி வக்ரம் ஆகுது. சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகர்தல் தான். அப்போ அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எப்பயுமே ஒரு கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பெயர்ச்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும், விசேஷங்கள் மாறும், அதனுடைய பார்வை பலன், இருக்கும் இடத்துடைய பலன், அப்படி தான் சொல்லி பலாபலன்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தான் கோச்சார பலன்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டிருக்கார். சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருந்தார். இப்போது வக்ரமாக ஆகும்போது பின்னோக்கி நகர்வார். சதயம் 2ல் வருவார், சதயம் 1ல் வருவார். திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும்போது திருப்பி சதயம் 2ல் போவார். அந்த ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இது பயிற்சி இல்லை. என்ன மாதிரி பலன் கொடுப்பார்னா, பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னோடைய ராசி என்ன, மகரம். அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் கொடுப்பார். மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக மாறும். முதல்ல கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போ மகர ராசிக்கு இருக்கிற பார்வை பலன் தான் விசேஷமாக சொல்லப்படும். அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்ரமான பலன்களை 12 ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனா, இந்த சனி வக்ரமாகும் போது சனி கும்பத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள். இப்போ சனி வக்ரமாக எப்போ ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 19/6/2024 நவம்பர் மாதம் 4/11/2024 வரை, ஜூன் 19 நவம்பர் 4 வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி ஆவார். அந்த வக்கரமான பலன்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளும் வக்கரமாக்கும் போது என்னென்ன பலாபலன் ஏற்படும், அவர் என்ன செய்வார், மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்போது சனி பகவான் அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார், சதயத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும்தான் மாறுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்த மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார். இப்போது மேஷத்தை பார்த்துட்டு இருக்கார். கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார். இப்போது மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார். அப்போ மீனராசியை பார்க்குறார். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, 3ஆவதாக துலாம் ராசியை பார்க்கிறார். பார்வை பலன் மட்டும்தான் மாறும். அப்போது மீனம், கடகம், துலாம், இந்த 3 ராசியும் பார்க்குறார். 3 ராசி பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி மீனராசி 12ஆம் இடமாக சொல்லப்படுது. 12ஆம் இடம் என்று இருக்கும்போது சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும் பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்றது சாஸ்திர விதி. அப்போது 12ஆம் இடம் என்ற போது அயன சயன ஸ்தானம், விரயஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. அது போர் மூலமாக வாய்ப்பு, அல்லது சண்டை சச்சரவு, அடுத்த மாநிலம், அடுத்த ஊர், அடுத்த நாடு, இப்படிலாம் நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனியுடைய 3வது பார்வை ரொம்ப விசேஷமானது. அதன்படி பார்க்கும் பொழுது இருந்தாலும் அது குருவோட வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் ராசியை பார்க்கும் பொழுது, சனி கிரகமும் நீர் கிரகம் தான், நீர் கிரகம் நீர் ராசியை பார்க்குது. அப்போது அபரீதமான வெள்ளம், அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். பொருட்கள், வீடுகளை இழக்க நேரிடும். சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது அதிகமாக இருக்காது, குறைவாக தான் இருக்கும். நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக்கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும். எரிமலை சீற்றம் இருக்கும். பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நடக்கும். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, கடகராசியும் நீராசி தான். அப்பொழுது 2 விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக பொழியும். இதுவரை மழை இல்லாமல், நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைய போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும். ஜட்ஜி இருக்காங்களே, நீதிபதி, அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். பழைய குற்றவாளி இருப்பாங்க, ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும். போர் மூலம் அவாமல் இருக்கிறது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். முருகப்பெருமானையும் வாராகி தெய்வம் வழிபட்டால் போர், சண்டை, சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும், சமாதானம் ஏற்படும், இதெல்லாமே நடக்கும். பொது பலன் சொல்லியிருக்கேன். இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்து 12 ராசிகளுடான பலன்களையும் சொல்ல இருக்கிறேன். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மீனராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே கொஞ்சம் கிரகங்கள் சூழ்நிலம் சரியில்லாமல் தான் பிரச்சனையாக தான் இருந்துட்டு வருது. 7.5 சனி வேறு அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த சனி வக்ர பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சனி வக்ரமாக எந்த ஒரு கிரகமும் வக்ரமாக இருந்தாலும் அது நற்பலனை தான் கொடுக்கும், தீய பலன்களை கொடுக்காது. ஏனென்றால் அவர்கள் அந்த சாணத்தை விட்டு நகர்ந்து செல்லுதல், அதுதான் பின்னோக்கி செல்லுதல் தான் வக்ரம்னு சொல்லப்படுது. அப்போ குணம் மாறி இருப்பாங்க, அவங்களுடைய முன்னிருந்த குணம் இருக்காது. அப்போது அது மூலமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ தான் அதுக்கு தான் அந்த உபாயம் சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா 1, 5, 8 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது 1ஆம் இடமான உங்கள் ராசியை பார்க்குறனால, இப்போ வக்ரம் பெற்றிருக்கனால உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு எதிர்பாராத தைரியம் சேரும். போய் பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தள்ளி தள்ளி போட்டு நேர்ந்துருப்பீங்க. அது இப்போ செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடா நட்பெல்லாம் விலகி போயிடுவாங்க. உங்களை விட்டு தீய நட்பு தீய பழக்கங்களாக அதெல்லாம் விலகி போயிடும். நல்ல நட்புகள் சேருவாங்க. பெரும்பாலும் பெண்கள் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. மீனராசிக்காரங்க ஏற்கனவே பெண்கள் மூலிமா நல்லது நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அவங்களே வழியை உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. உங்களுடைய சமயோசித புத்தி இப்போது வேலை செஞ்சு அது மூலிமா நற்பலனை பெற போகிறீங்க. அது இல்லாமல் புத்திர புத்திரிகள் வகையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். நிறைய மக்களால் பிரபலம் அடைஞ்சவங்களாம் இப்போ பிரபலம் அடை போகிறீங்க. ரொம்ப நாளாக பிரபலம் அடைஞ்சிருப்பீங்க, அப்புறம் காண போயிருப்பீங்க. கொஞ்ச நாள் திருப்பி மீண்டும் பிரபலம் ஆவீங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது இப்போது. அது இல்லாமல் பயணங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறனால நீங்கள் சில யாத்திரை போயிட்டு வரது நல்லது. விசேஷமான அந்த முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய திதிகள் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம், கொடுக்கலாம். அது இல்லாமல் முருகர் வழிபாடு பண்ணலாம், சிவனுடைய வழிபாடு பண்ணலாம். சிவனும் முருகர் இருக்கிற சன்னதிக்கு போயிட்டு வரலாம். பெரும்பாலும் சுவாமி மலையில் இருக்குது, சுவாமிநாத சுவாமின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயிலும் சிவனும் முருகர் இருக்காங்க, அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். இது மாதிரி சிவன் முருகர் இருக்கிற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரலாம். சிவசண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்கி வந்தால் ரொம்ப விசேஷமான நற்பலன் உங்களுக்கு ஏற்படும். நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. மீன்களுக்கு உணவு கொடுங்க. இதெல்லாம் பண்ணால் நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. சனிக்கிழமையில் சனீஸ்வரர் வழிபாடு வச்சுங்க. எள்விளக்கு ஏற்றுவாங்க. உடல் ஊனமுற்றவர்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு இல்லாத கொடுங்க. பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. ஏன்னா எல்லாருமே உணவு சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தம் வாங்கி கொடுத்து, துணிமணிலாம் கூட வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான பொருளாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு பார்த்து நம்மளும் அவங்க வசதிக்கு ஏற்ப இதெல்லாம் வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க. இப்போ ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், குடை வாங்கி கொடுக்கலாம், தொப்பி வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி அவங்களுக்கு தேவையானது தான், குடும்பத்துக்கு தேவையானதுன்னு சொல்லலை, அவங்களுக்கு தேவையானது தான் சொல்கிறேன். அதை நீங்கள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அந்த தான தர்மத்தினால நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. அதனால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. இந்த சனி வக்ர பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. இறை வழிபாடு, இந்த பரிகாரங்கள், தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து தியானத்தில் இருங்க. உங்களுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் ஒரு நிலையில் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் தியானத்தில் ஈடுபடுங்க. தியான வழிபாடு பண்ணுவாங்க. தியானலிங்கேஸ்வரன் கூட இருக்காங்க, தியானேஸ்வரர், சிவன்டே தியானேஸ்வரர் இருக்கார். அந்த தியானேஸ்வரர் வணங்கி வழிபட்டுவாங்க. அவர் எப்பவுமே தியானத்தில் தான் இருப்பார். அந்த மாதிரி அவரை பிரம்மமுகூர்த்தத்தில் வழிபட்டுவாங்க. இரவு படுக்க போகும்போது வழிபட்டுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் நடக்க போகுது உங்களுக்கு. இதல்லாமல் உங்களுக்கு புதுவிதமான ஒரு உபாயம் தெரிய போகுது. அந்த உபாயத்தால் நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்கள்கிட்ட வரவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அந்த யுக்தி கையாண்டு இந்த சனி வக்ர காலத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அது உங்களுக்குள்ள திறமையை நீங்களே வெளியே கொண்டு வருது. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அதில் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்ர பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.